கோட் மூவி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர் இன்டர்வியூலாம் கொடுத்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஷன் பற்றி தான் சொல்லியிருப்பாரு. தளபதி விஜய் அவங்களோட ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கதையை நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எனக்கே ஒன்றும் புரியல, ஆடியன்ஸ்க்கு எப்படிடா புரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அது சிம்பிளிஃபை பண்ணி எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி எடுத்திருக்காரு. அதுதான் இந்த ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் கோட். தமிழ் சினிமாவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படத்தில் இந்த கூலி படமும் ஒன்று. இந்த படத்தோட கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 2 கேரக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஷௌபின் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நாகார்ஜுனா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். இந்த படத்தோட ஹைப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு நம்ம சொல்லலாம். தங்கலான் மூவி வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே வசூலாயிருச்சுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை முன்னிட்டு சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா படக்குழு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விருந்து வச்சிருப்பாரு. சியான் விக்ரம் இந்த படத்தோட ரிசல்ட்டை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காராம். தக் லைஃப்ல இப்போ எஸ்டிஆர் போர்ஷன் தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த படத்துல ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு எஸ்டிஆர் வச்சு. அதை இப்போ ரீசெண்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க. அன்பறிவு மாஸ்டர்ஸ் தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி ஃபீவரில் இருந்திருக்காரு. அப்படி இருந்துமே இந்த ஷூட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போல்லாம் சிம்போ டெடிகேஷன் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். மோகோபட் கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸை எடுத்து முடிச்சிருக்காங்க. கார்த்தி, அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் பேரு தான் மெய்யழகன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரிலீஸ் ஆகல. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கொடிசியால நடக்குது. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ தான் மொத்த ஆல்பமே ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப நாள் கழிச்சு மொத்த ஆல்பமே ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக போகிற படம் மெய்யழகன். தனுஷ் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோல்டன் ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுல பிரியங்கா மோகன் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சினிமா வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. ஆக்டர் சசிகுமார் அவங்களோட நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா நந்தன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.